ஹலோ 10th ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ ஒரு லாஸ்ட் ஈவினிங் தான் இருக்குது. ஈவினிங் கூட சொல்ல முடியாது. ஸோ இன்னும் ஒரு நைட் இருக்குது. அதிகபட்சம் பார்த்தா நைட் ஒரு 10 மணி வரைக்கும் படிப்பீங்க. காலையில் எழுந்திரிச்சு ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் அப்படி தான் படிக்க முடியும். ஸோ இதுக்கான ஒரு லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் நான் ஆல்ரெடி வந்து 75க்கு 75 75க்கு 75 எடுக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன கொஸ்டின் படிக்கணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸை தயவு செஞ்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் 75 சென்டம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை நான் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுற போகிறேன், இன்றைக்கி நாளை வந்து நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், ஸோ இப்போ படிக்க போகிறேன், ஒரு 75 ஒரு 75 மார்க்குக்கு ஒரு 60 மார்க்கு இல்லை 55 மார்க் எடுத்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஷுவராகவே கொஸ்டின் வந்து ஒரு வேளை எப்பவும் போல் கேட்குற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா 75க்கு 70 மார்க்குக்கு மேலேயே எடுக்க முடியும் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை படிச்சிங்கன்னா. இல்லை கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் உங்கள் ஸ்கூலில் டிஃபிகல்ட்டாக கேட்குறாங்க, இல்லை உங்கள் மாவட்டத்தில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கஷ்டமாக கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 65 மார்க் அந்த மாதிரி எடுக்கலாம் 75க்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய முக்கியமான 2 மார்க் கொஸ்டின், 4 மார்க் கொஸ்டின், 7 மார்க் கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு இந்த 7 மார்க் கொஸ்டின்லாம் 2 கொஸ்டின் கம்பைன் பண்ணி தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. பட் டேரெக்டாக கேட்கக்கூடிய ஒரு சில 7 மார்க் கொஸ்டின் இருக்குது, நான் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நான் பிடிஎஃப் வந்து நான் கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான பிடிஎஃப்மே நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வாட்ஸ்அப் சேனல், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோடைய பிடிஎஃப் லிங்க் நான் அதை ஷேர் பண்ணிடுவேன், நீங்கள் டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். பட் நான் சொல்கிறத கொஞ்சம் கவனிங்க, இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ஷுவராக எதெல்லாம் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ மறக்காமல் இதையும் கொஞ்சம் கவனிங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோக்கு தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் லைக் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ லைக் பண்ணிட்டு சேனலுக்கு ஒரு வேளை நீங்கள் புதுசு நம்ம சேனல் கல்விமணி சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸை பொறுத்தளவு உங்களுக்கு ஒரு 6 இம்பார்ட், மொத்தம் 4 யூனிட், அதில் ஒரு 6 இம்பார்ட்டண்டான 2 மார்க் கொஸ்டின் இருக்குது. ஒன்று டிஃபைன் இனர்ட்டி அண்ட் கிவ் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன், அண்ட் டிஃபரன்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட், நிறைய எடை வேறுபடுத்துறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஸ்னெல்ஸ் லா வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஒய் டஸ் த ஸ்கை அப்பியர் இன் ப்ளூ, அது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து ஸ்டேட் பாயில்ஸ் லா வெரி இம்பார்ட்டன்ட். 1 கலோரி. ஸோ இதெல்லாம் தான் வந்து ரிப்பீட்டடாக அதிகமாக கேட்குறாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின்ஸு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஃபிசிக்ஸில் நான் அது லாஸ்ட் மினிட் கொஷின்ஸ் தான். ஸோ அதனால் வந்து சென்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான், பட் மார்க் வந்து மேக்ஸிமம் மார்க் எடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் லாஸ்ட் மினிட்ல கொஷின் ரொம்பவே நிறைய மார்க் எடுக்க கஷ்டப்படுறீங்க. ஸோ அதனால் ரொம்ப கொஷின் கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், அதே மாதிரி அட்டாமிசிட்டி, வாட் இஸ் ரஸ்ட், ஈக்குவேஷன் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட். டெஃபைன் த டேர்ம் சொல்யூஷன். அடுத்தது அக்யூஸ் அண்ட் நான் அக்யூஸ் சொல்யூஷன் கிவன் எக்ஸாம்பிள். அடுத்து ஹைட்ரேட்டட் சால்ட். ஸோ இதெல்லாம் வந்து கெமிஸ்ட்ரியில் வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின்ஸு. கெமிஸ்ட்ரியில் ஒரு 6 கொஷின் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 8 கொஷின் பயாலஜி லெசன்ஸ் அதிகமில் 12லேருந்து 18 லெசன்ஸ் அதிகம்ங்கிறதுனால பயாலஜியில் மட்டும் ஒரு 8 கொஷின் கொடுத்துருக்கேன், இம்பார்ட்டண்டானது. ஸோ இந்த 8 கொஷின் வந்து பயாலஜியில் படிச்சுக்கோங்க. விச் இஸ் வாட் இஸ் த கொலெட்ரல் வெஸ்குலர் பண்டில், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெஸ்பிரேட்டரி குவாஷன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. டென்டல் ஃபார்முலா ஆஃப் ரேபிட், ஹவு டஸ் லீச் ரெஸ்பைர், அது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சினோட்ரியல் நோட், அது வந்து பார்த்துங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வால்ஸ் இந்த ஹார்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டிமுலிவ்ஸ், அது வந்து பார்த்துங்க. ரிஃப்ளெக்ஸாக இருக்குது. ஸோ இந்த 20 வெறும் 20 2 மார்க் கொஷின் நீங்கள் 7 2 மார்க் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ இதை நல்லா பார்த்துக்குங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வெறும் 17 4 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஷின் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். எஸ். ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் வில் த கேச்சிங் த கிரிக்கெட் பால் த ஃபீல்டர் லோவர் ஹிஸ் ஹேண்ட்ஸ் பேக்வர்ட் வை, இது சம்டைம்ஸ் 2 மார்க்லையும் கேட்குறாங்க, சம்டைம்ஸ் 4 மார்க்கில் கம்பைன் பண்ணி கேட்குறாங்க 2 கொஸ்டின். ஸோ அதனால் நான் 4 மார்க்கில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் கண்டிப்பாக கேட்பாங்க, ஒளியின் 5 பண்புகள். ஸோ அதுக்கப்புறம் மயோஃபியா அண்ட் ஹைப்பர் மெட்ரோஃபியா, டிஃபரன்ஷியேட் த இ டிஃபெக்ட்ஸ், மயோஃபியா அண்ட் ஹைப்பர் மெட்ரோஃபியா, தூர பார்வை கிட்ட பார்வை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் ஒரு இந்த சம் அதிகமாக கேட்குறாங்க எக்ஸாம்பிள், அதனால் இது கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. கெமிஸ்ட்ரியில் பொறுத்தவரை சாலிட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி வெரி இம்பார்ட்டன்ட். கால்குலேட் த பெர்சன்டேஜ் ஆஃப் எலமெண்ட் இன் கால்சியம் கார்போனேட், ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸ்மெல்டிங் ப்ராசஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து எஸ் இவ்வளோதான். மற்ற 2 கொஷின் இருக்குல்ல, ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பட் அது அதிகமாக கேட்குறது கிடையாது. அப்போ ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் ஒரு கான்செப்ட். மேபி குவார்டர்லி ஹாஃப் இயர்லி அதிகமாக கேட்குறாங்க, பட் பப்ளிக் எக்ஸாமுக்கு அதிகம் இல்லை அப்படிங்கிறத சொல்ல. குவார்டர்லி பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. பயாலஜியில் பார்த்திங்க அப்படின்னா இது பாராசிட்டிக் அடாப்டேஷன் இன் லீச் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது ரிங் ஆஃப் கேட்டலேஜ் ஃபவுண்ட், அது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட் வெரி இம்பார்ட்டன்ட். வாலண்டரி அண்ட் இன்வாலண்டரி ஆக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பைனல் கார்டு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நர்வ் இம்ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் நியூரான் டு த நெக்ஸ்ட். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பயாலஜியில். அதெல்லாம் தயவு செஞ்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபைனலாக
7 மார்க் கொஷின், மொத்தமே ஒரு 15 கொஷின் தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்தவரை லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் இருக்குல்ல, அதோட அப்ளிகேஷன் நான் மாற்றி மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் எழுதிட்டேன். மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் இம்பார்ட்டன்ட் தான், பட் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. அப்ளிகேஷன்ஸ் தான், அதோடைய பயன்பாடுகள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ஃபார் ஆப்டைனிங் இமேஜ் ஃபார்ம்டு பை கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ இதுவுமே குவார்டர்லி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய தடவை கேட்குறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஏ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரிலேட்டிவ் மாலிகுலர் அண்ட் வேப்பர் டென்சிட்டி, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வேரியஸ் ஃபேக்டர் அஃபெக்டிங் சாலிபிலிட்டி, ஸோ அது ரெண்டும் பார்த்துக்கோங்க. பயாலஜியை பொறுத்தவரை மோனோகாட் ரூட் அண்ட் டைகாட் ரூட் தான் அதிகமாக கேட்குறாங்க. சம்டைம்ஸ் ரெண்டையும் சேர்த்து 7 மார்க்கில் கேட்குறாங்க. ஸோ அதனால் நான் ரெண்டையுமே கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது நேம் த 3 ஸ்டேஜஸ் ஆஃப் செல்லுலார் ரெஸ்பிரேஷன், அந்த கொஸ்டின். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ரேபிட் with a labeled diagram, very very important. Structure and working of a human heart ரொம்ப ரொம்ப important. Labeled diagram and explain the structure of neuron, very very important. Structure and functions of the brain. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் ஃபார் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் குவார்டர்லி எக்ஸாமினேஷன். தயவு செஞ்சு இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் நேரத்தில் நான் இம்பார்ட்டன்ட் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸும் நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒன்று அப்லோட்